மக்களவை தேர்தலுக்கான தேதியை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரு தேர்தல் ஆணையர்களும் இன்று கூட்டாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலமாக அறிவிக்க இருக்கிறார்கள். உடன் சில மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியும் அறிவிக்கப்பட இருக்கின்றது. 543 தொகுதிகளை கொண்ட மக்களவை தேர்தலுக்கான தேதி இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது. அதற்கான அரங்கம் தயாராகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் சற்று நொடிகளிலெல்லாம் 5 ஆண்டு அடுத்து யார் ஆட்சி பீடத்தில் அமரப் போகிறார்கள் என்பதற்கான தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட இருக்கின்றது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நடைமுறையாக கருதப்படும் இந்திய தேர்தல் திருவிழா எப்போது நடத்தப்பட இருக்கின்றது, எத்தனை கட்டங்களாக நடத்தப்பட இருக்கின்றது என்பதற்கான அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் அறிவிக்க இருக்கிறார்கள். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் கூட்டாக இந்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறார்கள். உடன் ஒடிஷா, ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட இருக்கின்றது. தற்போதைய ஒன்றிய அரசின் பதவிக்காலம் 5 ஆண்டு காலம் என்பது ஜூன் மாதத்தில் நிறைவடைய இருக்கக்கூடிய சூழலில் ஏப்ரலிலிருந்து மே மாதத்திற்குள்ளாக இந்த மக்களவை தேர்தல் நடத்தப்படும் என்கின்ற ஒரு அனுமானம் இருந்து வந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் எல்லாம் எந்த மாதத்தில் தேதியில் எத்தனை கட்டங்களாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட இருக்கின்றது என்பது தெரியவரும். மக்களவை தேர்தல் தேதி இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கின்றது. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். நாடை எதிர்பார்த்து காத்திருந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி, எத்தனை கட்டங்களாக இந்த தேர்தல் நடத்தப்பட இருக்கின்றது என்பது போன்ற விஷயங்களோடு அறிவிப்பை வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்னும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்களும் வரவேண்டியுள்ளதாக புரிந்து கொள்ள முடிகிறது. மற்ற இணை தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். 543 தொகுதிகளை கொண்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கின்றது. பல அனுமானங்கள் இருந்தது. ஏப்ரலிலிருந்து மே மாதத்திற்குள்ளாக இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்றும், முன்பு ஜனவரி மாதத்திலே கூட அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பது போல அனுமானங்களுக்கு மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் எல்லாம் இந்த அறிவிப்பு வர இருக்கின்றது. இது பற்றிய விவரங்களோடு எமது செய்தியாளர் சண்முக பிரியன் இணைகிறார். பிரியன், இன்னும் சற்று நேரத்தில் மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. விவரங்கள் என்ன? இந்த தேர்தல் தேதி அறிவிப்பு தொடர்பான பார்வைகளும் நிறைய எழுந்திருக்கின்றன. நம்மோடு இது பற்றிய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி பிரியன் சார். இப்போ மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. முன்பே நமக்கு நிறைய அனுமானங்கள் இருந்துச்சு, ஜனவரியிலேயே அறிவிக்கப்படும் என்பது போலலாம் இருந்தது. இப்போ ஏப்ரலிருந்து மேக்குள்ள வரும்னு எதிர்பார்க்கிறோம். எந்த காலகட்டத்தில் அறிவிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தேர்தல் தேதியை? இது எப்படி? அதாவது இந்த இந்தியா கூட்டணி முதல்ல பீகார்ல கூட்டம் போட்டு, அதுக்கப்புறம் பெங்களூர், பாம்பே பாட்னான்னு வந்த பிறகு, நிதிஷ்குமார் போன பிறகு இந்தியா கூட்டணியில ஒரு பின்னடைவு வந்தது. அதுக்கப்புறம் அந்த சமயத்துல அவங்க யோசிச்சாங்க, ராமர் கோயில கும்பாபிஷேகம் பிராண பிரதிஷ்டை நடத்திட்டு எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ராமர் கோயிலோட இம்பாக்ட் நாடு முழுக்க பெரிய அளவில் இல்லைன்றதுனால அவங்க சரி தேர்தல் அறிவிக்கிறத தள்ளி போட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது. அதுக்கு நடுவில் இந்தியா கூட்டணி மறுபடியும் ஒரு ஆம் ஆத்மி, அப்புறம் அகிலேஷ் யாதவோடலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகி தொகுதி பங்கீடுகள்லாம் முடிஞ்ச பிறகு இந்தியா கூட்டணி மீண்டும் ஒரு எழுச்சி பெறுவதை பார்த்த பாஜக சரி நம்ம வழக்கப்படியே அனௌன்ஸ் பண்ணலாம் அந்த எலெக்ஷன்ன்ற மாதிரி அதுக்கேற்றபடி திட்டங்களை தீட்ட ஆரம்பிச்சாங்க. நாடு முழுக்க பிரதமர் போயிட்டு திட்டங்களை ஆரம்பிச்சாரு, பொதுக்கூட்டங்கள் எல்லாம் பேசினாரு. ஸோ எவ்வளவு தூரம் அரசாங்க மிஷினரியை பயன்படுத்தி எவ்வளவு டிராவல் பண்ண முடியுமோ பண்ணி, எவ்வளவு கூட்டங்கள் பேச முடியுமோ பேசி, எவ்வளவு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட முடியுமோ நாட்டி
எல்லாத்தையும் முடிச்சு அவரோட வேலையெல்லாம் முடிச்ச பிறகு அதுக்கேற்றபடி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனும் ரிசைன் பண்ணிட்டாரு. புது எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ கவர்மெண்ட், பாஜக கவர்மெண்ட், அது பாஜக பிரதமர் வந்து அவர் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்ட பிறகுதான் தேர்தல் அனௌன்ஸ் பண்ற ஒரு நிலைமைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் போயிருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். 14, 19 தேர்தல்லாம் மார்ச் 10ஆம் தேதிக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ப்ராபப்ளி இந்த எலெக்ஷன் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றது வந்து ஏப்ரல் 11ல ஆரம்பிச்சு ஒரு 7 கட்டமா முடியும்னு நினைக்கிறேன். மே 25 வாக்கில் முடியலாம், மே 29 கவுண்டிங் மாதிரி போன்ற விஷயங்கள் இருக்கலாம் நினைக்கிறேன். அதோட ஆந்திர பிரதேஷ், ஒரிசா சட்டமன்ற தேர்தல் இருக்கு, பல்வேறு மாநிலங்கள்ல இடைத்தேர்தல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால வந்து 7 கட்டம் எலெக்ஷன்ஸ் உறுதியா நடக்கும். அதுல வந்து ஏப்ரல் 11 முதல் கட்டமாக இருக்கும் என்பது என் கருத்து. இன்னிலேருந்து எந்த அபிஷியல் மிஷினரியும் யூஸ் பண்ண முடியாது. பிரதமரோ அதிகாரிகளோ அல்லது மாநிலங்களில் இருக்கிற அமைச்சர்களோ எந்த விதமான ஒரு அரசாங்க காரோ அல்லது பிளைட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்த முடியாது. புது திட்டங்கள் அறிவிக்க முடியாது. இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறதுனால இனிமே வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு, அந்த சமதளமான ஒரு ஆட்டம் இனிமே தான் துவங்க இருக்கிறது என்பது என் கருத்து. தங்களுடைய பார்வைகளையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.